அழகாஸ் நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற சீரிஸோட எபிசோட் 18 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல சூப்பரா இருக்கும். அதனால பிடிச்சவங்க எல்லாரும் லைக் வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். இதுக்கு முன்னாடி ஒரு 17 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப சிறைசாலையை காமிக்க அந்த இடத்துல பிபினோ கிங் பாசஸ் அந்த கண்ணாடி உள்ள இருக்கிற நபர் யாரு, அது மட்டும் இல்லாம உங்களோட குறிக்கோள் தான் என்ன, ஏன்னா எனக்கு கிங் டைடாவை திரும்ப வர வைக்கணும். அதை நீ எனக்கு சொல்றியா? எனக்கும் தான் அது ஆசை, ஆனா என்னோட சூழ்நிலையாச்சே. அது மட்டும் இல்லாம எனக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க தெரியும். ஏன்னா என்னோட முன்னாள் குறிக்கோளுக்காக தான் இத்தனை விஷயம் நான் பண்றேன். என் கூட பழகின எல்லாருமே நான் யோசிச்சு பாக்குறேன். ஒவ்வொருத்தருமே அன்பானவங்க, கனிவானவங்க, புத்திசாலி, திறமையானவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அதுலயும் நீ ரொம்பவே அன்பானவன் தான். சரி சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த கண்ணாடியோட பேரு மீராஞ்சோ. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர்னா அவதான். அதுக்கப்புறம் தான் நம்ம போஜி டைடான்ற ஆளுங்க. அதுக்கப்புறம் ஏப்ஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்கள பார்க்க தோரசி முன்னாடி பார்க்குவோம். வா தோரசி, என்னாச்சு பாத்தியா? என்னடா விஷத்தால தாக்கிட்டானுங்களா? தேடி மிரஞ்சோவை என்கிட்ட தூக்கின்னு போயிட்டானுங்களா? இப்ப கூட அவன் நினைப்பதானா? அதாவது என்ன மன்னிச்சுட்டு அவங்களை திரும்பி பழைய நிலைமைக்கு மாத்தணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன். மிச்சப்படி நான் அவங்களுக்கு துரோகம் பண்றதெல்லாம் கிடையாதுடா. நான் நினைச்ச மாதிரி நடக்கல. இதெல்லாம் என்னோட தப்பு. அதனால தோரசி எனக்காக அவங்கள காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நான் ஹீலிங்கும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி இவனுக்கு ஹீல் பண்ண எதுக்காக அப்படின்னு பார்த்தாலும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் நோக்கம். ஐயோ என்னால மொத்தமா முடியல. என்கிட்ட மருந்து அப்புறம் ஹீலிங் பண்ற பவர் கூட காலி ஆயிடுச்சுடாப்பா. சரி நீ மிரஞ்சோ காப்பாத்தி என்ன பண்றீங்க? நான் ஹீலிங் எதுக்காக எனக்கு உதவுனீங்க? நான் திரும்பி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா? தோரசியும் துரோகம் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான் பண்ண. ஏன்டா முட்டாள் மேல சண்டை போறீங்க? இந்த மாதிரி சமயத்துல நீங்க ஒத்துமையை தான் செயல்படணும். நான் இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. ஆமா நீ இவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சிக்க அந்த கவசம் போட்டு லேடியும் சொல்ல. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பையன், அதாவது என்னோட பையன் போஜி, அவனை பார்க்கும்போது கிங் பாசஸ் பார்க்கும்போது எந்த நம்பிக்கை வருமோ அதே நம்பிக்கை இவன்கிட்ட இப்ப எனக்கு வருது. கண்டிப்பா இவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறோம். அந்த டைம் டோமாஸ் வர டோமாஸ் வந்து நான் கொல்றேன் அவனை. நான் ஹெல்லிங் என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க முன்னாடி போஜிக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப கிடையாது. அவருக்காக எங்களோட உயிரை கொடுப்போம். இந்த முறை நாங்க கொடுப்போம். இவங்க 2 பேரும் சொல்ல லேடி ஹெல்லிங். சரி அப்ப நான் உங்களை மன்னிச்சிடறேன். என்ன சொல்லுங்க? சரி போயிட்டு போஜிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி 2 பேரும் போஜி கூட போனீங்களா? என்ன நடந்துச்சு? பாதா உலகத்தோட நுழைவுல கிங் பாசஸ் எங்களை அழிக்கிறதுக்காக சொன்னாரு. அதை அழிக்க போன இடத்துல அண்டர் வேர்ல்டோட கிங்கான கிங் ஜேஸ்தா எங்களை பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அதாவது இந்த இடத்துல அவரோட கைதிகளை அரெஸ்ட் பண்ணி போறதுக்காக. அப்ப போஜி தான் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டினாரு. அவரும் அந்த இடத்துல கிளம்பிட்டாரு. என்னது கிங் தேஸ்தாவா? அவர் என்னடா ஆக போனாரு? ஆமா யார் அந்த தேஸ்தா? ராணி ஹெல்லி உங்களுக்கு தெரியாதா? ஏன் டென்ஷன் எடுத்துறீங்க? அவரு தான் அண்டர் வேர்ல்டோட கிங். அது மட்டும் இல்லாம ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கிற ஆளே அவர்தான். ஓ அவரா? அப்புறம் போஜி அங்க கலக்கனார் தெரியுமா? என்னது கலக்கனா? சரி போஜி எங்க? ஆமா போஜி எங்க தான் போயிட்டா அப்படின்னு டோமாஸ் கேட்க. அதோ அந்த சைடு தான் போனா சொல்லிட்டு ஏப்ஸ் வழி காமிக்க. சரி என்ன மன்னிச்சிருங்க ராணி ஹெல்லி. நாங்க இந்த இடத்துல போஜிக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல கிளம்ப. ஏப்ஸும் நானும் போறேன்னு சொல்லிட்டு போக. ஒரு நிமிஷம் ஏப்ஸ், என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்க. தோரசி நீ கூட அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றா? இது நானா? உங்களுக்கு யாரு பாதுகாப்பு? இல்ல நீ போ. நீ அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் மட்டும் உங்க கூட இருந்தா கண்டிப்பா நான் உங்களை ஸ்லோ ஆக்குற மாதிரி தான் அர்த்தம். என்னால நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. கவலைப்படாதீங்க. நாங்க ஹெல்லிங்க்கு ஹெல்ப் பண்றோம். நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஆர்மர் பட்ட ஆளுங்க சொல்ல. பிபின் மிராஞ்சோ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அம்மா மாதிரியும் தான் எனக்கும். ஒரு நல்ல வழிகாட்டி கூட. ஏன்னா நான் பவர்ஃபுல்லாக அவ எனக்கு நிறைய துணையா இருந்திருக்கான். நான் என்னோட இளம் வயசுல பல நாட்டுகளுக்கு போயிட்டு போர் புரிஞ்சேன். அதன் வகையில நான் போன ஒரு நாடு தான் பூமா ராஜ்யம். அந்த இடத்துல எல்லாருமே மந்திரவாதிகள் தான். அதனால மந்திரவாதிகளோட சண்டை போடுற நிலைமை எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிங் டைடாவும் இப்ப மனசுக்குள்ள யோசிச்சு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் மாதிரியான விஷயத்தை காமிக்கவும் அவன் யோசிக்கிறான் இது ஒருவேளை அப்பாவோட நினைவுகளோ. ஆனா இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு அவனு பார்க்க அதுல கடுமையான சண்டை காமிக்கிறாங்க. பூமா ராஜ்யத்துல இருக்க மக்கள் காட்ஸுக்கு ஈவனான மேஜிக் பவர்ஸை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதனாலேயே காட்ஸை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் காட்ஸ் எல்லாரும் அவங்க மூலியமா ஒரு ஆளை நியமிச்சு ஒவ்வொரு நாட்டையும் ஆள நினைச்சாங்க. பல பேர் சித்திரவதையும் பண்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இதனால ஓமா மக்கள் காட்ஸை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. பிபினோ நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஓமா ராஜ்ய மக்கள் ரொம்ப கெட்டவங்கன்றது நான் உணர்ந்தேன். அவங்களோட மேஜிக் பவரை வச்சு பல தப்பான வாரியங்களை பண்ணதான கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே தப்பு. அந்த இடத்துல சந்திச்ச நான் முதல் ஆளே மிரஞ்சோ தான். டைடாவும் இதை பாக்குறான். இவதான் இவளான்னு. மிரஞ்சோட அப்பா ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் யூசர். ஆனா அவர் என்ன எதிர்த்து போராடும் போது நான் அவரை கொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால நான் அவரை கொன்னேன். சண்டை ரொம்ப கடுமையா இருந்தப்போ என்னால தாக்கப்படிய முடியாம அவர் இறந்த பிறகு நான் சாகர நிலைமைக்கு போகும்போது மிராஞ்சோட அம்மா என்ன குணப்படுத்துறாங்க. அப்பவே கிங் பாசஸும் ஏன் எனக்கு குணப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு அவங்களை குணப்படுத்த அதுக்கப்புறம் அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறான். நான் பார்த்த வரைக்குமே அந்த இடத்துல மிராஞ்சோட அம்மா ரொம்பவே அன்பானவங்க, பல பேருக்கு உதவி பண்றவங்க. இதனாலேயே மிராஞ்சோவும் அதே போலதான் இருக்கிறான். மேஜிக்லயும் சரி, அன்பிலையும் சரி, பாசத்திலயும் ஒரே மாதிரிதான் இருக்கா. இதனாலேயே அவ வளர்றதை நான் பார்க்கறதுக்கு அதே இடத்துல தங்கிட்டேன். மிராஞ்சோட அம்மாவும் மிராஞ்சோ நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷத்துல நீயும் கலந்துக்கோ, நீயும் அதை பார்த்து சந்தோஷப்படுன ஓகேவா. ஆனா ஒரு
நாள் ஹோமா ராஜ்யத்துக்கும் கடவுளுக்கும் எதிராக ஒரு போர் வந்தது. அதுல ஹோமா ராஜ்யம் சார்பா நானும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தேன். இதனோட விளைவா போர்ல ஹோமா ராஜ்ய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா காட்ஸோட அடிமைகளை தோக்கடிச்சு காட்ஸ் எதிர்க்க லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஹோமா ராஜ்ய மக்கள் ஒரே ஒரு முறை அடி வாங்கிட்டாங்கன்னா அதோட காலி எல்லாரும். அது மட்டும் இல்லாம இன்னும் காட்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகினு தான் போனது. அதனால ஹோமா ராஜ்ய மக்கள் ஒரு முடிவு பண்ணாங்க. மற்ற நாடுகளோட கை கோர்த்து காட்ஸுக்கு எதிராக போராட நினைச்சாங்க. அதுக்காக அவங்க தேடி போன இடம் தான் கியாகுசா நகரம். ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம ஒரு படுகொடிக்குள்ள போக போறோம்னு. கியாகுசர்கள் ரொம்பவே மோசமானவர்கள். பிபினும் ஆனா ஹோமா ராஜ்யத்துக்கு கியாகுசர்களுக்கும் செட்டே ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இவங்க போயிருக்காங்க. ஆமா, ரெண்டு தரப்பும் சமரசம் பேசி காட்ஸை எதிர்க்கிறதுக்காக ஒன்னா போராடுவான்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தாங்க. கியாகுசர்கள் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே காட்ஸ் அவங்கள அடிமைப்படுத்தி அவங்க கிட்ட இருக்க வளர்த்து சொன்னாங்க. இதனால மக்களும் திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு அன்னைக்கான சந்தோஷக்காக மட்டும்தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹோமா ராஜ்ய மக்கள் அது கூட கியாகுசர்களுக்கு உதவி பண்ணி அந்த நாட்டை வளமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்கையும் சொல்லி கொடுத்தாங்க. கியாகுசர்கள் நல்லாவே செழிப்பா வளர்ந்துட்டாங்க. ஆனா கியாகுசர்களோட புத்தி என்னவோ புத்தி தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணவங்கள அவங்க கேவலமா பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம மிராஜாவோட அம்மா கிட்ட மருந்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு சிரிக்கவும் இவங்களுக்கு புரியுது அவங்க எல்லாருமே வேணும்னே பண்றாங்கன்னு. வேணும்னே பண்ணாலும் அதை அவங்கள பொறுத்துக்காம கம்முன்னு அந்த இடத்துல கிளம்புறாங்க. கியாகுசர்கள் என்னதான் வளமானாலும் ஒரு நாள் ஹோமா ராஜ்யத்துக்கும் கடவுள்களுக்கும் போராட்டம்னு வரும்போது கியாகுசர்கள் அவங்களுக்கு உதவியே பண்ணல. அவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா ஹோமா மக்கள் சோர்வடைய ஆரம்பிச்சாங்க. காட்ஸோட அடிமைகளான அவங்கள கியாகுசர்கள் அவங்களோட சுயரூபத்தால அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொலை பண்ணானுங்க. அந்த பழிய கியாகுசர்கள் ஹோமா ராஜ்ய மக்கள் மேல போட்டுட்டாங்க. இதனோட விளைவா கடவுள்களுக்கு உச்சக்கட்ட கோவம் ஏற்படுது. இதனோட விளைவா ஹோமா ராஜ்ய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தோக்கத்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்ல மிராஜாவோட அம்மாவும் புக்ஸ் படிச்சு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பேர் அவங்க கிட்ட வந்து மருந்து காசு கேட்கறாங்க. அப்ப திடீர்னு உள்ள புந்து இவங்களோட வயிற்ற குத்த, ஏய் என்ன பண்றீங்க, ஏய் உன்னோட பணம் எங்க இருக்கு, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்க்க இவங்க தேடி போகவும் மிராஜோ மேல இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் மேல பார்க்க, ஏய் போவாதீங்க மிராஜோ ஓடிடு. ஆனா அவளும் திரும்பி பார்க்க அடுத்த நிமிஷமே அவளுக்கு நேர்ந்த கதையே வேற மாதிரி அவளை சித்திரவதை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. இன்னொரு பக்கம் கோவத்தோட உச்சிக்க போயிடறாங்க. இதனால ஹோமா ராஜ்ய மக்கள் என்ன எச்சரிக்கையா இருந்தாலும் காட்ஸ் அவங்கள தொடர்ந்து அழிக்கணும்ன்ற நோக்கத்தோடய தான் வந்தாங்க. அதோட கியாகுத்தர்கள் ஹோமா ராஜ்ய மக்களை கடவுளுக்கு எதிராக காட்டி கொடுத்துட்டாங்க. கடவுள்கள் பாவம் பார்க்காம எல்லாரையும் கொண்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கெஜியும், ஏய் இதெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாட் எடுக்க, இல்ல உன்னோட கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. ஹீரோவை காமிக்க அவன் சோர்ந்து போயிட்டு அட்டாக் பண்ண தான் தயாரா இருக்கான். ஹீரோவால சுத்தமா முடியல, ரொம்பவே மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் போஜி சோர்ந்து போயிருக்கும் போது இவனும் வந்து கொல்ல பண்ணலான்னு பாக்க கெஜியும், ஏய் போஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினவரை நில்றா. அப்ப அவனை இவனை பார்த்துட்டு கொல்லலான்னு வரவும் போஜின்னு இவன் கத்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு ஆயுதமும் வந்து இடி மின்னலாம் அடிக்குது. இதை பார்த்துட்டு ஓகேன்னு ஷாக் ஆகி பயந்துறான். அந்த இடத்துல தெஸ்பாவும் தளபதி வர, தெஸ்பாவும் போஜி கெஜி நல்லா தானே இருக்கான், நீனும் நல்லா தானே இருக்க, என்ன மன்னிச்சிருந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கெஜியோ தளபதி தெஸ்பா வந்துட்டீங்களா. அதுக்கப்புறம் போஜியும் மூச்சு வாங்கி திரும்பி அட்டாக் பண்ணாலும் போக தெஸ்பாவும், வேணாம் போஜி என்கிட்ட இருந்து நல்லாவே நீ கலைகளை கத்துக்கினேன், ஆனா இந்த மேட்ச் உனக்கானது கிடையாதுரா, அவனை உன்னால ஜெயிக்க முடியாது சொல்றது கேளு. ஆமா போஜி அவர் சொல்றது சரிதான். மிராஜாவோ இன்னொரு பக்கம் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்காங்க. மத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுன்னு. அதன் வகையில இந்த இடத்துல ஹீரோவா சோகமா இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இன்னொரு பக்கம் தெஸ்பாவோ ஆறுதல் சொல்லி இருக்க, வாழ்த்துன்னு இருக்கு. மிராஜோ இதை பார்த்துட்டு நீங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டீங்க. என்னது அதுதான் மிராஜோவான் இவங்கள சாக்க பாக்க, உன்னை துண்டு ஒட்டு போட்டுறி. ஏய் என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேன், திரும்பி போராட போறியா. நானே நினைச்சா கூட அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு இப்ப சக்தியே இல்ல. போடி ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு கடுப்பா தானே வருது. ஆமா எனக்கும் கடுப்பா தான் இருக்கு. ஏய் நீ ரொம்ப பேசுறடி, இவளுக்கு என்னதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு கெஜியும் டென்ஷன் ஆவேன். ஒரு பக்கம் தளபதி இங்க ஏதோ பிரச்சனை சொல்ல, தெஸ்பாவும் பிரச்சனை தான், ஆனா அதுக்காக ஒண்ணு நம்மள அவளோட உயிரை எடுக்கணும்ன்றது தப்பு கிடையாது, நம்ம உயிரை எடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அதுக்கான நேரம் இப்பயே கிடையாது. அதுக்கப்புறம் ஓகேனும் அந்த அட்டாக் நடந்த இடத்த பார்க்க அந்த ஆயுதத்து மூலியமா மின்னல் பூமிக்கு போனதை நோட்டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓகேனும் திரும்பி இவங்க அட்டாக் பண்ணலான்னு பார்க்க தெஸ்பாவும், அண்ணன் உன்னோட மின்னல் நல்லாவே புரிஞ்சது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்த அவன் அந்த இடத்துல பயந்து போக திரும்பியும் பார்த்தா அந்த பாரலைஸ் அட்டாக்க பயன்படுத்துறான். அதெல்லாம் தளபதி அசால்ட்டா தடுக்க என்னடான்னு பார்த்து ஓகேன்னு ஷாக்காவே இது எல்லாத்தையும் எனக்கு தெஸ்பா சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கேட்க முடியாது சொல்லிட்டு அந்த இடத்துல ஓட மின்னல சரியா அட்டாக் பண்ண இவன் ஸ்வாட நீட்டவும் அதோட கருகி மயக்கப்படுவோம்னு நினைச்சு இவங்கள பார்த்தா அங்க நடந்ததே வேற. மின்னல் அவன் தடுத்துட்டானா அப்படின்னு இவங்களை ஷாக்க பார்க்க அப்ப அவன் பார்த்தா தன்னோட பாதி உடம்பால மட்டும்தான் மின்னல பூமி காமிச்சிட்டு மிச்ச பாடியை காப்பாத்திருக்கான். இதனால அவனும் உற்சாகமா வரான், என்னை யாராலையும் அழிக்க முடியாது, இவன் மின்னலையே எப்படியும் முறியடிச்சிட்டான், இதுக்கப்புறம் கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் செத்தோம். ஓகேனும் இப்ப தயாரா அட்டாக் பண்ணவரை நம்ம தளபதியை போய் தடுக்க அவனையே கொண்டுறாரு. தளபதி நீ உங்களை காத்துறேன் போஜி அட்டாக் பண்ணலாம் பார்க்க, ஓகே நான் தான்டா இங்க வா உன்னோட எதிர் நான் தான் சொல்லிட்டு இவன் கூப்பிடு. அதுக்கப்புறம் தெஸ்பாவோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க அண்ணன் கிட்ட பயிற்சி எடுக்கும் போது, என்னடா நீ இந்த அளவுக்கு தண்டமா இருக்கு இதுல. அண்ணன் நான் என்ன பண்றது, நானும் முயற்சி தானே பண்றேன், என்ன இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய அப்ப மாதிரியான கோவம் இருக்கு, நீ மாறவே இல்லை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, என்ன இருந்தாலும் என்ன ஞானத்தால யாராலையும் அடிச்சுக்க முடியாது, ஆனா உடல் வலுவில் வரும்போது நான் ஜீரோ தான். அவனும் ஃபீல் பண்றான், நம்மளோட 3 பேர்ல மட்டும் நான் ஏன் இப்படி இருக்குன்னு. என்னோட பகுத்தறிவை வச்சு ஒருத்தரோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எப்படி அட்டாக் பண்ண போறாங்கன்ற எல்லாத்தையும் என்னால கணிக்க முடியும். அதன் வகையில கண்டிப்பா ஓகேன் முன்னாடி என்னால நிக்க முடியாது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம அட்டாக் பண்ணு. ஓகேன் கவலைப்படாத, 2 பேரும் சேர்ந்து மின்னலால அட்டாக் பண்ணப்படுவோம், 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவோம். என்ன மறந்துட்டியா, நான் தான் உன்னோட அண்ணன் தேஸ்பா. அவனும் இதை கேட்டுட்டு கதறான், என்ன விட்டுருன்னு. அந்த டைம் தேஸ்பா கிட்ட
அவனோட பழைய ஓகேன்னு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஓகே எங்கடா இருக்க அண்ணா தேஸ்பா, ஆனா எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்காக இவ்வளவு போராடுற? ஆனா என்னடா சொல்ற, இந்த மாதிரிலாம் சொல்லாதடா. அண்ணா இந்த மாதிரி பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஏன்னா இந்த உலகத்துல என்ன தவிர எனக்கு காப்பாற்ற வேண்டிய பல உயிர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள முதல்ல காப்பாத்து. உன்னதாண்டா எனக்கு காப்பாற்றணுன்றது முக்கியமானது. அப்படி இருக்கும்போது ஏன்டா இப்படி பேசுறான்னு இவனு பேச, உனக்கு காப்பாத்தினா என்ன வேணாலும் செய்வான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனோட நெஞ்சில கத்தி ஆக்கிறான். கெஜியும் தேஸ்பா அப்படின்னு கத்தனை போக போஜி இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிரான். அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு ஓகேன்னு அட்டாக் பண்றான் பாருங்க. ஹீரோ வேறு தரமா இருக்கும். அரசரான அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் அட்டாக் கொடுக்க அவனோட ஸ்வாடு மாஸ்க் எல்லாம் உடஞ்சி அதோட மயக்க போட்டு கீழே விழான். போஜி கவலைப்படாத, தேஸ்பா உயிரோட தானே இருக்காரு. இதை கேட்ட அவனுக்கு நிம்மதியாக என்ன இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட். அவன் திரும்பி உயிரோட தான் வரப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஓகேன்னு கண்ணு மூழ்கி ஏஞ்சிக்கின்னு அதுக்கப்புறம் ஹீரோ போய் அட்டாக் பண்ண ஹீரோ தடுமாறான். இப்படியே போச்சுன்னா போஜியால சமாளிக்க முடியாது, நான் தான் எதனா பண்ணும். அதுக்கப்புறம் அவனு ஓகேன்னு பார்த்து ஓகேன்னு அட்டாக் பண்ணலாம். ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து தடுத்து அவனை அட்டாக் பண்ண வைக்கிறான். அவன் தடுக்கலான்னு பார்க்கும்போது அவனோட காலில் குத்திட்டு கடைசியா ஒரு அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போஜி கேஜி வராதரா போஜி நான் உன்னை சாக விட மாட்டேன்டா செத்த ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாதிரி அவனை முழுங்க. அதோட இந்த எபிசோட வேற லெவல்ல முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா இருந்திருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. முக்கியமான விஷயமே இதுல கடைசியில் நம்ம கெஜியும் வேற ரகமா மாறிட்டு இருப்பான். ஒரு மான்ஸ்டர் மாதிரி வெறித்தனமா அவனை சாப்பிட்டு இருப்பான். அதோட என்ன நடக்கும் போது அடுத்த எபிசோட்ல பொறுத்து பாருங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.